ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழக முதல்வர் வழங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நிறைய வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிட்டு வராங்க. தற்போது நான் முதல்வன் திட்டம் மூலியமாக ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம முழு தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். அப்ளை பண்ண கடைசி தேதி ஒரு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. 17/8/2025 அப்படின்றது லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி பணி நியமனம் தான், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்ன, இதற்கான சம்பளம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 65,000 இருக்கும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம முழு தகவல் தான் வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதுலேருந்து கொடுத்துருக்கூடிய ரெக்யர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 2025க்கானது. ஸோ இதில் எல்லா டீட்டெயிலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட டீட்டெயில், ஜாப் ஓப்பனிங்ஸ், அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த அப்ளிகேன்ஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, லாஸ்ட் டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து ஒரு 27 விதமான கேட்டகரியில் 126 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்களுக்கு சேலரியை பாருங்கள், ஸ்டார்டிங் 1,00,000 1,50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 50,000 60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட்டு 17/8/2025. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகன்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் பொசிஷன், ஏதாவது ஒன் பொசிஷனுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் ஆன்லைனில் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் ஆஃப்லைனில் பண்ண முடியாது. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு யங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசோசியேட்டுக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 விதமான கேட்டகரியில் 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும், ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், அப்புறம் நீங்கள் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், ஐடி ப்ரூஃபாக ஆதார் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் தேவைப்படும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம லைன் பை லைனாக ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்வாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இருக்காது, நம்ம ஃப்ரெஷர்ஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், யங் ப்ரொஃபஷனல் அப்படின்ற கேட்டகரியில் அசஸ்மெண்ட் விங் அப்படின்றதில் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஇ பிடெக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீ எனி அதர் யூஜி டிகிரி வித் டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். 1+ இயர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 30,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அதேமாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது டிஎன் ஸ்கில் வெற்றி நிச்சயத்தில்
38 போஸ்ட் இருக்குது. ஒரு MBA படிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா MSW போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதேமாதிரி யங் ப்ரொஃபஷனல் நான் முதல்வனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. BE BTech BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT படிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசோசியேட் அப்படின்ற கேட்டகரிக்கு BE BTech இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேட்ஸ் ஃப்ரெண்ட் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி படிச்சிருந்தால் போதும். ஸோ இதற்கான சம்பளம் உங்களுக்கு 40,000 60,000 வரைக்கும் இருக்கும். சென்னையில் தான் உங்களுக்கான லொக்கேஷனும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ராஜெக்ட் அசோசியேட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் நான் முதல்வன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் இந்த பிடிஎஃபோட டீட்டெயில் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்தளவுக்கு 17/8/2025 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 17/8/2025 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆகி 2 நாள் தான் ஆகுது அப்ளிகேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியாத வேலைவாய்ப்பு, அதோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, டீட்டெயில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் லிங்க்கு எல்லாமே தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.